எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எல்லோருக்கும் அடியனுடைய அன்பான நமஸ்காரங்கள். நான் துவக்கம் போகும்போதே இந்த 5-6 இறைவணக்கத்தினுடைய காப்பு செயலாக திருக்குறள் வள்ளுவரால் வழங்கப்பட்ட செயலை சொல்கிறேன். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் வேறு பூஜை பண்ணாட்டாலும் எது பண்ணாட்டாலும் இந்த 6 குறளை சொன்னாவே நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை முழுசாக வழிபட்டதாகிடும். ஏன்னா ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த குறளுக்கு இறைவணக்கத்தில் உள்ள இதில் வைணவ தத்துவத்தில் சரணாகதி எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த 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 குறிப்பிட்ட சில பாடல்களை சொன்னோன்னா நம்ம இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைஞ்சதுன்னு தெரிஞ்சிடும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். இதெல்லாம் கோல்டன் ஃப்ரேமில் போட்டு வைக்க வேண்டியது வீட்டில். அப்படிப்பட்ட பாடல்கள் இது. அந்த சூழ்நிலையிலே இன்றைய தினம் அறத்துப்பாலிலே இல்லற இயலிலே 7வது பகுதியாகிய 7வது அதிகாரமாகிய மக்கட்பேறு. இப்போ மனைவியை பற்றி அழகாக கிட்டத்தட்ட 23 வகையான அதிகாரங்களில் சொன்னார். இல்லற இயல்ல முதல்ல சொல்லும்போது இல்வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். அடுத்ததில் சொல்லும்போது வாழ்க்கை துணை நலம், அதையும் சொல்லிட்டார். இப்பொழுது அடுத்தாப்புல வாழ்க்கை துணை அமைஞ்சாச்சு, நல்ல துணையாக அமைந்தாகிவிட்டது. இல்லால் ஏற்கனவே சொன்னார்ல, உள்ளதன் இல்லவள் மாண்பானால் இல்லதன் மானாக்கடை. ஒருத்தருக்கு நல்ல மனைவி அமைந்து விட்டால் அவனுக்கு வேற ஒன்றும் இல்லை. கண்ணதாசன் அழகா சொல்லுவான், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அழகா சொன்னான். அதை மனைமாட்சியில் அவர் கொண்டு வந்தார். இப்போ அடுத்தது மனைவி வந்தாச்சு. அடுத்த தேவை என்ன நமக்கு? மக்கட்பேறு. மக்கட்பேறு குழந்தைகள் எப்படி இருக்கணும், அடுத்த அறிவுரை. மக்கள் பேருனா என்ன, அதை பார்ப்போம். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற. எழுபிறப்பும் தீயவை நீண்டா பழியிறங்கா பண்புடை மக்கள் பெறின். தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. இயன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் ஓற்றான் கொல் எனும் ஒரு சொல். இந்த மாதிரி திருக்குறளுக்கு ரொம்ப விளக்கமே சொல்ல வேண்டியது. சொல்லும் போதே எளிமையாக புரியும். பெறுகின்ற செல்வங்க ஆகிய அனைத்திலும் அறிவார்ந்த மக்களை பெறுவதை விட பெரிய செல்வம்
ஏதுமில்லை. ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு ஒரு பைத்தியக்காரனா ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, புத்தி சுவாதீனம் இல்லாமல். அப்போ அவனுடைய செல்வத்தை அவன் அனுபவிக்க முடியாது, செல்வத்தினால் வரக்கூடிய சந்தோஷம் இருக்காது. ஒரு புகழ் பெற்றவன் இருக்கான், அவனுடைய குழந்தை சரியில்லாமல் இருந்துனா அல்லது ஒரு தவறான வழியில் போனான், அவனால் அந்த புகழை முழுமையாக அனுபவிக்க முடியாது. அடுத்தது, எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழியிறங்கா பண்புடை மக்கள் பெறின். பழி சொல் ஏற்படாத நல்ல பண்புடைய மக்களை பெற்றிருந்தால் ஒருவனுக்கு 7 பிறப்பிலும் தீவினை பயன்களாகிய துன்பங்கள் அணுகாது. அப்போ நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்பது நாம் செய்த புண்ணியங்களுடைய பலன். அதனால் புத்திர பாக்கியம்னா அது ஒரு பாக்கியம், நல்ல குழந்தையாக பெறுவது. அப்புறம் நான் இன்னொரு விளக்கம் சொல்கிறேன், பின்னால் வரும். அதில் இன்னொரு ஒரு குறிப்பாக சொல்லணும். திருக்குறள் பொதுவான நூல்னு எல்லோரும் சொல்கிறோம். இதை கிறிஸ்தவர்கள் சில நேரங்கள் விஷம பிரச்சாரம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய வழியில் வந்தவர் வள்ளுவர், கிறிஸ்தவ நூல் திருக்குறள்னா. இந்த இடத்துலையே வள்ளுவன் தான் யாருன்னு சொல்கிறான், சனாதன தர்மத்தை நிலைநாட்டலாம் வள்ளுவன். எழுபிறப்பும் தீயவை தீண்டா. இப்போ ஒருத்தனுக்கு 7 பிறப்பு இருக்குது. 7 பிறப்புங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாரும் 7 பிறப்புன்னு அர்த்தம் கிடையாது. 7ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கவுண்ட்லெஸ், எண்ணிக்கையில் அடங்காதன்னு அர்த்தம். 7 ஜென்மங்கிறது 7 ஜென்மம் கிடையாது. 7 மலை 7 கடல்னு சொல்கிறாங்க. அது 7ங்கிறது 7 கிடையாது. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம்னு நாச்சியார் சொல்லுவா. அப்போ 7 பிறவினா இப்போ 7 14 7 49 அப்படி கணக்கு கிடையாது. 7னா கணக்கில் அடங்காதுன்னு அர்த்தம். எத்தனை பிறவி எடுத்தாலும் எழுபிறப்பும் தீயவை தீண்டா. எத்தனை பிறவி எடுத்தாலும் நமக்கு எந்த வகையான கெட்டதும் நம்மை நெருங்காது. ஏன் நெருங்காதுன்னா, அறிவுடை பழி பிறங்கா மக்களை, ஒரு பழிக்கு ஆளாகாத ஒரு பிள்ளை நமக்கு பிறந்துட்டான்னா, அதாவது யாரும் பழி சொல்லக்கூடாது, யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு குழந்தை நமக்கு பிறந்துட்டான்னா, அந்த குழந்தையினால் நமக்கு 7 பிறப்பிலும் நமக்கு எந்த தீங்கும் வராது. அப்போ நம்முடைய குழந்தையினால் நமக்கு ஒரு கவசம் மாதிரி. அதனால தான் சொல்கிறோம், நம்ம தந்தை இறந்து விட்டால் கூட புள்ள அதுக்கு கர்மா செஞ்சு அந்த தந்தையுடைய பாவத்தை எல்லாம் கரைக்கிறானா. பின்னால் வரும் சொல்கிறேன். தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். நம் பொருள் என்று போற்றுவதற்கு உரியவர்கள் நம் மக்களாவார். என்னோட உடைமை என்று சொன்னால், நம்ம வச்சிருக்கிற டிவியோ ஃப்ரிட்ஜோ அதெல்லாம் நம்ம உடைமை கிடையாது. அதெல்லாம் நம்மளை காப்பாற்றாது. அதனுடைய வேல்யூ குறையும். வாங்கும்போது ஃப்ரிட்ஜு வாங்கும்போது 15,000 ரூபா இருக்கும். திரும்ப அதை கொண்டு போய் கொடுக்கும்போது எத்தனை ஆகிடும்? 5,000 ஆகிடும். எல்லா சாமான்களுக்கும் விலை மதிப்பு என்று குறைந்து கொண்டே போகும். ஆனால் நான் பெற்ற செல்வத்தினுடைய மதிப்பு, அதுதான் சொல்லும்போது குழந்தைகளை மழலை செல்வம்னார்கள். அது ஒரு வகையான செல்வம். சந்தான பாக்கியம் பார்கள். சந்தான பாக்கியம் சௌபாக்கியம். குழந்தை பேரு என்பது அது ஒரு பாக்கியம் சொன்னார். அடுத்தது தெரியும், அமிழ்தினும் ஆற்றை இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். நம்ம அமிர்தத்தை விட சிறந்தது எதுனா, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கூழ் தான் நம்ம குடிக்கிறோம். நம்ம குடிக்கும்போது அந்த குழந்தை அதில் கையை வைக்கும். அந்த கட்சி அழுக்கு கையோடு விளையாடிட்டு அதில் விளையாடிட்டு அந்த கையை வைக்கும். அந்த கை பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு கூழானால் கூட அமிழ்தினும் ஆற்றை இனிதே, அமிழ்தை விட உயர்வானது. மக்கள் மெய்தீண்டல் உணர்க்கு இன்பம், மற்ற அவர் சொற்கேட்டல் செவிக்கு இன்பம். நம்ம குழந்தை பிறக்கிறது, நம்ம குழந்தை இருக்குது, அது நம்மளை தூக்கி கொஞ்சம் போது அந்த குழந்தைகளுடைய ஸ்பரிசம் படும்போது இந்த உடம்புக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை விட சந்தோஷம் என்னன்னா, அது மழலையிலே அந்த குழந்தை பேசும்போது அது செவிக்கு இன்பமாக இருக்கும் கேட்கறதுக்கு. நம்ம குழந்தை கண்ணாப்பினா தப்பு தவறமாக தான் பேசும், ஆனால் அது நமக்கு ஒரு இன்பமாக இருக்கும். அதுக்கு என்ன சொல்லான்னு கேட்டால், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்.
ஆஹா ஃப்ளூட் எவ்வளோ நல்லா இருக்கு, யாழ் வீணையிட வாசிக்கும் போது எவ்வளோ நல்லா இருக்குன்னு யார் சொல்வார்கள் என்றால், தன்னுடைய குழந்தையுடைய மழலை சொல்லை கேட்டு அனுபவிக்காதவர்களுக்குத்தான் இந்த குழல் ஓசையும் வீணையுடைய ஓசையும் ரம்யமாக இருக்கும். என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த குழந்தைகளுடைய மழலை சொல்லானது எல்லா வாத்தியங்களையும் விட சிறந்தது, இனிமையானதுன்னு சொல்கிறார். அடுத்தது தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கான். இது வள்ளுவன் இதில் ரொம்ப குசும்பாக இருக்கும், வேடிக்கையாக இருக்கும். அதை வள்ளுவனை பற்றி யோசிச்சா, தந்தை மகற்காற்றும் நன்றினா அப்பா பிள்ளைக்கு நன்றி பாராட்டணுமா. ஆனால் பின்னால் சொல்லுவோம் மகன் தந்தை காற்றும் உதவியும்பர். இது நேர்மாறாக இருக்குல்ல, மகன் தானே நன்றியோடு இருக்கணும் அப்பாவுக்கு, அப்பா உதவி பண்ணணும். இவர் மாற்றி சொல்கிறார், தந்தை மகற்காற்றும் நன்றினார். ஏன் தெரியுமா, இந்த புள்ள நல்லபடியாக இருந்தால் தான் இவருடைய குடும்பம் நல்லா இருக்கும். அதனால் தந்தை முன்னாலே நன்றி சொன்னான். ஏன்னா இவன் இந்த மகன் வராவிட்டால் இவனுடைய பேர் சமுதாயத்தில் வேற, பிள்ளை இல்லாதவன்னு பேராயிடும், மலடுன்னு பேர். பின்னால் ஒரு பாட்டு உண்டு, மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு கேளி பாரமா கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா அப்படின்னு வரும். மலடி மலடி என்று வையகத்தார் ஏசாமல் வாய் திறந்த வார்த்தானை வாய் திறந்த புள்ளே கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. அப்ப அந்த குழந்தைங்கிறது அவ்வளவு. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒருத்தி பேரும் ஒரு தாய் குழந்தை பெறும்போது ரொம்ப கஷ்டப்படுவா, தெரியும். அது எல்லாருக்கும் இதை சொல்லவே மாட்டான், எல்லா பாட்டும் பாடிய அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேன்னு. இப்போ தாய் ஒரு தாய் குழந்தைய பெறா, அந்த வலி அவளுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அது எப்போ மறக்கும்னு தெரியுமா, தன்னுடைய பிள்ளை உயர்ந்த நிலைக்காரையே எல்லாரும் சேர்ந்து சான்றோன்னு அந்த சபையில் அவன் பாராட்டப்படும் போது அப்போ இந்த பெற்ற வழி மறந்துடுமா. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் ஆக்கி பார்த்ததாய் இல்லையா, சான்றோன் என கேட்டதாய். மற்ற சான்றோர்கள்லாம் சேர்ந்து சொல்லணுமா, மிக அறிவில் சிறந்தவனாக அந்த பிள்ளைன்னு சொல்லி அது சொல்கிறது அவளுடைய காதில் கேட்டதுன்னா அவள் பிறந்த பிரசவத்துடைய வழியை மறந்துடுவானாம். அடுத்தது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் ஒரு சொல். ஒரு பையன் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி, உதவினா என்ன அர்த்தம், குறைஞ்சபட்சமாக செய்கிறது. எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்னு, எனக்கு குறைஞ்சபட்சம் இதையாவது செய்யுங்கன்னு அர்த்தம். நான் ஒரு கல்யாணம் வச்சுருக்கேன், எனக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படுது, ஒருத்தர் போய் உதவி கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுவார், உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஏதோ ஒரு உதவிங்கிறது வேற, கடமைங்கிறது வேற. கடமைங்கிறது முழுசாக செய்யணும், உதவிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். மகன் தந்தை காற்றும் உதவிங்கிறார். மகன் தந்தை காற்றும் கடமையா இல்லையா, மகன் தந்தை காற்றும் உதவி. உங்கள் அப்பாவுக்கு ஒரே ஒரு உதவி என்ன தெரியுமா பண்ணணும், இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் ஒரு சொல். இந்த பிள்ளையை பெறுறதுக்கு இந்த அப்பா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிற ஒரு வார்த்தை வாங்கி கொடுத்துட்டா போதுமா. அதை வாங்கி கொடுத்தால் மற்றதெல்லாம் வந்துடுமா. ஏன்னா தந்தை எதிர்பார்க்கறது அதைத்தானே. நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை, கெட்டிக்காரன், நல்ல பையன், நேர்மையாக இருக்கான், நல்லா இருக்கான், இந்த பிள்ளையை பெறுறதுக்கு இந்த அப்பா எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிற பேர் வாங்கினாவே போருமா. இப்போ இதுக்கு நான் நிகழ்ச்சிக்கு வரேன். இப்போ நம்ம பாடல்களை பார்த்து விட்டோம். மக்கள் சிறந்த அறிவார்ந்த மக்கள் பேரை பெறுவதை விட சிறந்தது ஒன்றுமில்லை. முதல் பாட்டு, பெருமாவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. இது சரியான உதாரணம்னா சிரவணன் கதை. சிரவணன் வரான், ஒரு அவனுடைய தாய் தந்தை 2 பேருக்குமே கண்ணு தெரியாது. சுபோதனர்னு பேர், அவள் அப்பா பேர். அவர் ஜலபோஜ முனிவர்னு சொல்லுவார். அவர் வெறும் தண்ணியை குடிச்சு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தார். கடைசி காலத்தில் கேட்டார்கள், இந்த பையன் என்ன பண்ணான்னா அவங்க 2 பேரையும் தோளில் 2 தொட்டில் மாதிரி கட்டி அதில் அப்பாவையும் அம்மாவையும் வைத்து கொண்டு இவன் தூக்கி கொண்டே போனான்.
தூக்கிட்டு போகும்போது எல்லா இடத்துக்கும் போவாங்க. கடைசி காலத்தில் கேட்டாங்க, என்ன பண்ணணும் அப்பா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான். எனக்கு தீர்த்த யாத்திரை போகணுமா. சரி, புண்ணிய சேத்திரங்களுக்கு தன்னுடைய தோளில் ஒரு தொட்டில் மாதிரி போட்டு அதை தூக்கி கொண்டு போகிறான். இது தெரியும், கதை தெரியும் நமக்கு, தத்துவத்தை மாத்தான் சொல்கிறேன். அவர்களுக்கு தாகம் பசிக்கிறது, இவர்கள் தண்ணீரை குடித்து உயிர் வாழ்வோம். தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறான். தசரதன் அம்பு விடுறான், யானைன்னு நினைத்து கொண்டு அம்பு விடுறான், அதில் இறந்து போயிடுறான். இப்போ சாக போகும்போது இந்த தசரதன் அவன் அந்த குழந்தையை தூக்கி வைத்து, அப்பா நான் தவறு பண்ணிட்டேனே, என்ன பண்ணுறது தெரியாமல் பண்ணிட்டேனே, அதை பற்றி ஒன்றும் இல்லை, எனக்கு எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கு கேட்டதெல்லாம் செஞ்சுட்டேன். இப்போ சாக போகிற நேரத்தில் அவர்கள் கேட்டார், அவர்கள் கடைசி காலம் அவருடைய தாகமாக இருக்குன்னு கேட்டாலும் தண்ணீர் எடுக்க வந்தேன். இப்போ நான் கடைசியில் என்னுடைய கடமையை செய்யாமல் இறந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துடுதே, அதுக்கு தான் நான் வருத்தப்படுறேன்னா. உடனே கவலைப்படாத, நான் எடுத்துக்கொண்டு போகிறேன்னு இவர் போய் கொடுத்தார். கொடுத்த உடனே அவர் இவருடைய ஸ்பரிசம் பட்ட உடனே அவருடைய தகப்பனாருக்கு தெரிஞ்சு போச்சு, யார் நீன்னு கேட்டார். உடனே இந்த கதையெல்லாம் சொன்னார்கள். அப்போ இந்த கம்பன் அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னான், ஏவா மகவூனர். இந்த இடத்துல நான் ஒரு விளக்கத்தை சொல்ல நினைக்கிறேன். தமிழில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இங்கிலீஷில் பையனுங்கிறதுக்கு சன்னுங்கிற ஒரு வார்த்தை தான், வேறு வார்த்தையே கிடையாது. எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும். தமிழில் மாத்திரம் நிறைய வார்த்தைகள் இருக்குது. மகன், புத்திரன், புதல்வன், பிள்ளை, இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. மகன்னா என்ன அர்த்தம்னா, என் மகன் அப்படின்னு சொல்கிறோம்ல, மகன்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்னா, தன்னுடைய தேவையை கேட்காமல் செய்யக்கூடியவனு பேர் மகன். பின்னால் வள்ளுவர் இன்னொரு இடத்துல வரும், மகன்கிறது எங்கே உபயோகப்படுத்துகிறாருங்கிறது அப்புறம் வரும்போது சொல்கிறேன். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி எனல்பர். ஒரு யூஸ்லெஸ்ஸாக இல்லாமல் ஒரு பையன், யூஸ்லெஸ்ஸாக ஒரு பையன் இருந்தான்னா அவன் மகன் எனல் மக்கட்பதடி எனல்னா. இப்போ நெல்லில் எப்படி உள்ள தானியம் இல்லாமல் வெறும் நெல்லாக இருந்ததுன்னா அது பேர் பதர்னு பேர். அதனால் பிரயோஜனமே இல்லை, தூக்கி போட்டுருவோம். இப்போ மகன் என்பவன் எப்படி இருக்கணும்னா, ஏவா மகவூனர், மகன்னாவே குறிப்பறிந்து செய்பவன். லேசாக இருமினாவே தண்ணியை கொண்டு வந்து வைக்கணுமா. அப்பா வந்து எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு பையன்கிட்ட கேட்கக்கூடாதான், அவருடைய முகம் அறிந்து செய்யணுமா. அவனுக்கு பேர் மகன். புத்திரன்னு ஒரு வார்த்தை. புத்திரன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்கு கர்மாக்களை கரெக்டாக செய்து நம்ம புத்துங்கிற நரகத்தில் போக விடாமல் நம்மை காப்பாற்றுபவன், அவனுக்கு பேர் புத்திரன்னு பேர். அதான் உத்தம புத்திரன்கிறோம். பிள்ளைங்கிறோம். பிள்ளைனா என்ன அர்த்தம்னா, என்னுடைய வம்சத்தை மேலும் வளர்த்து கொண்டு வருபவன் அர்த்தம். என்னோட வம்சம் முடியாமல் எனக்கப்புறம் அவன் பிறந்து அவனுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பிறந்து அப்போ இந்த வம்சத்தை விருத்தி செய்பவன் அர்த்தம். அதனால தசரதன் அழுதான், எனக்கு குழந்தை பிறக்கலைன்னு. உடனே என்னோட வம்சம் என்னோட நின்று, சூரிய வம்சம் என்னோட நின்று போயிடும் போல இருக்கே, இத்தனை மனைவிகளை கட்டிக்கொண்டு எனக்கு குழந்தை இல்லையேன்னு வசிஷ்டத்தில் அழுவான். பிள்ளை பேருன்னு சொன்னான், மகன் பேருன்னு சொல்லலை. பிள்ளை பேரு அது ஒரு பெருமை. அடுத்தது, குழலினிது ஆழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதுக்கு அருமையான திரைப்பட பாடல் ஒன்று. சிங்கார கண்ணனை கண்ணார கண்டாளே சங்கீத வீணையும் ஏதுக்கம்மா, மங்காத கண்ணனை மையிட்டு பார்த்தாளே அப்படின்னு வரும். சிங்கார கண்ணனை கண்ணார கண்டாளே சங்கீத வீணையும் ஏதுக்கம்மா. இப்போ அந்த குழந்தைய தவழ்ந்து கொண்டு வந்தோம், அது மழலை சொல்ல கேட்கும்போது இந்த வீணையுடைய நாதமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுமா. அதுதான் அழகாக சொன்னார். அதை எளிமைப்படுத்தி தான் பாட்டெலாம் வந்தது. குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தந்தை மகற்காற்றும் நன்றி. சரி, அது முடிஞ்சிருத்து. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய்க்கு சிறப்பு என்னன்னு கேட்டால், தன்னுடைய மகனை கற்றவறிந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் புகழணும்.
பூணும்போது அந்த தாயுடைய வழி மறைந்து விடும். இதெல்லாம் கேட்க வேண்டாம், எல்லாம் ராமாயணத்திலேயே இருக்கு. ராமனை பாராட்டினார். குகப்பெருமான் சொல்றார், குகனை சந்திக்கிறார்கள் எல்லாரும். பரதன் சத்ருகனோட போய் ஓடத்தில் வைத்து கூட்டி கொண்டு போகும்போது குகன் கேட்குறான், ஒவ்வொருத்தரையாக அறிமுகப்படுத்துகிறான். அறிமுகப்படுத்தும் போது கேட்குறான். அப்போ கோசலையை பார்த்து வணங்குறான். அம்மா நீங்கள் யார் அப்படின்னா, நான் தாப்பா நீ உன்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமனுடைய தாயினா. இதே 2 கையையும் உயர தூக்கி வணங்கினான். படகு ஓட்டி கொண்டு இருக்கும். ஏன்னா படகு ஓட்டிட்டு போகிறவன் அவனுடைய வேலையால் தான். கையை தூக்கி வணங்கினான். அம்மா உன்னை பெறுவதற்காக இந்த பூமி ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்மகன் நான் திந்து வித்தாய் செம்பொன் சேர். பாட்டு வரும், எனக்கு பாட தெரியாது, நல்லா சொல்கிறேன். அப்போ மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே. அப்போ அந்த இவளுடைய திருவுற பயந்தால் திறங்கோல் கோசலைன்னு சொல்லுவார். அது வயிற்றில் பிறந்ததுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும். அது இன்னும் நிறைய பாட்டு இருக்கு. கிருஷ்ணனை பற்றி பாடும்போது சொல்லுவார், என்ன தவம் செய்தனை அப்படின்னு. இது மாதிரி பகவானை தன்னுடைய வயிற்றில் சுமக்கிறதுக்கு என்ன தவம் பண்ணியிருக்காங்கன்னு. அப்படிப்பட்ட தாய்க்கு தன்னுடைய மகன் நல்லவன், சான்றோன், நல்ல கெட்டிக்காரன், நல்ல அன்போடு இருக்கான், பண்போடு இருக்கான்னு கேள்விப்பட்டா அவளுக்கு தாய்க்கு அந்த பெற்ற வழியே தெரியாதான். ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும். குழந்தை பிறந்த உடனே தாய்க்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுமா. அதை விட சந்தோஷம் எப்போ ஏற்படும்னு கேட்டால், தன்னுடைய பிள்ளை சான்றோர்களால் பாராட்டப்படுகிறான், உயர்ந்த குணத்தோடு இருக்கிறான்னு மற்றவங்க சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். அடுத்தது இது அருமையான மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொருகோல். இந்த பிள்ளையை பெறதுக்கு இந்த தகப்பன் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு ஒரு பேர் வந்ததுன்னா அந்த தகப்பனுக்கு அதை விட வேற பெருமையே வேண்டாம். இதுக்கு அருமையான கதை மகாபாரதத்தில் இருக்கு. பீஷ்மரை சொல்லலாம். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை உயர்த்தி பேசவே மாட்டான். மற்றவங்க பேசி கேட்டு ரசிப்பானே தவிர என் பையன் கெட்டிக்காரன்னு எந்த தகப்பனும் சொல்ல மாட்டான். சொன்னான்னா அவன் ஒரு சரியான தகப்பனே கிடையாது. ஏன்னா நம்ம பிள்ளையை நம்ம பாராட்டக்கூடாது. நம்ம பிள்ளையை மற்றவங்க பாராட்டி அதை காதில் சந்தோஷமாக கேட்கணும். அதுதான் பெருமை. என் குழந்தை மாதிரி உண்டான்னு நான் சொல்லிட்டேன்னா அது மாதிரி கேவலம் இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க குழந்தை வசதி தான். காக்கைக்கு தன் குஞ்சு, பெண் குஞ்சு, பொன் குஞ்சு தான். ஏன்னா நம்ம என் குழந்தை ரொம்ப கெட்டிக்காரன்னு நான் சொன்னேன்னா அது என்னுடைய குழந்தையுடைய வளர்ச்சியை தடுப்பதாகும். என் பையன் 100 மார்க் வாங்கிட்டு வந்தால் கூட ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், என் பையன் 50 மார்க் வாங்கினா ஏன்னா 50 வாங்கியிருக்கேன், மற்ற பையன் 80 வாங்கியிருக்காம்மா. 90 வாங்கிட்டு வந்தால் கூட அப்போ ஏன்னா 100க்கு 100 வாங்க விட இன்னொரு 10 மார்க் தான், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு 10 மார்க் படி எப்படிமோ. 100 மார்க் வாங்கிட்டான்னா பெருமையாக சொல்லுவோம், அப்பா நான் 100 வாங்கிட்டேன். அதெல்லாம் பத்தாது, இப்போ வாங்கிட்டேன், இந்த இது குவார்டர்லி தானே, இது ஆஃப் அலி தானே, நீ இன்னும் ஆனுவலில் வாங்கணும் அப்படிமோ. ஆனுவலில் வாங்கிட்டான்னா இது என்ன சாதாரண 10ஆவதுல தானே வாங்கியிருக்க, அடுத்தாப்புல +2ல் இருக்குது, அது ரொம்ப கஷ்டம், அதில் நீ வாங்கணுமோ. ஆகப்பட்ட ஒரு தகப்பன் என்பவன் தன்னை விட பையன் உயரமாகணும்னு நினைப்பான். அதனால தான் தாய் இடுப்பில் தூக்கி வச்சுக்குவான், தகப்பன் தோளில் தூக்கி வச்சுக்குவான். தான் பார்க்காத உலகத்தை இந்த குழந்தை பார்க்கணும்னு நினைப்பான் தகப்பன். அதனால தான் தகப்பனுக்கு உயர்வு. அதனால தான் சாஸ்திரங்கள் கூட தகப்பன் இறந்ததுக்கப்புறம் தான் கர்மா வரும், அம்மா இறந்ததுக்கப்புறம் கூட முக்கியம் கிடையாது. ஏன்னா இவன் தான் முதல், இவனால தான் இவனுக்கு தான் உயிரே கொடுத்தான், உயிரை கொடுக்குறவன் இவன் தான். எல்லாரும் தெரியாமல் தாய் வசதி, தாய் உண்மைதான், ஆனால் தாயை விட உயர்ந்தவன் தகப்பன். அதுக்கு இன்னொரு இடம் சொல்கிறேன், மகாபாரதத்தில் ஆகாயத்தை விட உயர்ந்த, பூமியை விட உயர்ந்தது எதுன்னு கேட்பான், தாயின்னு சொல்லுவான். பூமியை விட பெரியது எது அப்படின்னு கேட்பா யக்ஷன், தாய்பான். ஆகாயத்தை விட உயர்ந்தது எது, நான் தகப்பன்பான். தகப்பனுடைய பெருமை ஆகாயத்தை விட உயர்ந்தது. அதனால தந்தை மகற்காற்றும் நன்றி. இது பீஷ்மர் கதை. அவருடைய அப்பா சந்தனு, கதை எல்லாருக்கும் தெரியும் தான், 2 சுருக்கமாக சொல்லிடுறேன்.
சந்தனு கங்கை வந்து தேவவிரதங்கிற குழந்தைய பெற்று கொடுத்து விட்டு போயிட்டான். உரிய பருவம் ஆகும்போது அவள் விட்டுட்டு போயிட்டா. இதான் உன் குழந்தை வச்சுக்கோன்ட்டு அவள் போயிட்டா கங்கை. இந்த குழந்தைய வளர்த்துட்டு வரான். ஒரு 8-10 வயசு பையன்தான் அவன். ஆனால் மனைவியை இழந்துட்டான். ரொம்ப நாளாக மனைவி இல்லை. ஒரு நாள் காட்டு பக்கம் போகும்போது ஒரு வாசனை வருகிறது. வாசனையை தொடர்ந்து போகிறான். அது சத்தியவதிங்கிற மீனவ பெண். அதான் மீனவ பெண்ணுடைய குடிசைக்குள்ளே போகிறான். அந்த பெண்ணை பார்த்துட்டு சொல்கிறான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா. அவன் சொன்னால் எங்கள் அப்பாட்ட கேளுங்கண்ணா. அப்பாட்ட கேட்டான். அப்பா சொன்னான், அப்பா நீங்கள் ராஜா நீங்கள் கேட்டீங்க, நான் மறுக்க முடியாது. ஆனால் எனக்கு என்ன தான் இருந்தாலும் நான் பெண்ணை பெற்றவன், எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இவளை வந்து நீ ராணியாக்குவியா அப்படின்னா. என்ன ராஜா வந்து மகாராணியா சிம்மாசனத்தை வச்சுக்க அவன் அந்த புறத்தில் கொண்டு வச்சுருந்தானா. என் மகன் வந்து சாதாரண ஒரு மீனவனை கல்யாணம் பண்ணிட்டா அவன் வீட்டுக்கு ராணியாக இருப்பா. ஆனால் ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டா ராணியாக இருப்பான்னு சொல்ல முடியாது. அந்த புறத்தில் ஒரு தாதியாக இருப்பான். அதனால் முடியாதுன்னு விடுவான். இதை கேட்ட உடனே இவன் வீட்டுக்கு வந்து இதே கவலையிலே இந்த எண்ணத்தில் நோய்வாய்ப்பட்டுடுவான். சந்தனம் வைத்தியம் பார்ப்பாங்க, ஒன்றுமே உடம்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் மனவியாதி தீரவே இல்லை. அப்போ இந்த சிறுவனாகிய தேவவிரதன் கேட்பான், அப்பாவுக்கு என்ன வைத்தியர்கிட்ட? அப்பாவுக்கு ஒன்றுமே உடம்புல ஒன்றுமே இல்லை, பிபி சுகர் எல்லாம் நார்மலாக இருக்குது, ஆனால் உடம்பு கோளாறாக இருக்குது, சாப்பிட மாட்டேங்கிறாருன்னு. அப்போ அந்த தேரோட்டிகிட்ட கேட்பான், அப்பா நேற்று எங்கே போனாருன்னு. இப்படி கடற்கரை ஓரமாக போனார், அங்கே மீனவ இதுக்குள்ளே குடியிருப்புக்குள்ளே போனார். அந்த பெண்ணை பார்த்து கேட்டார். அந்த பெண்ணுடைய தாப்பம் பொண்ணை கொடுக்க மாட்டேன்ட்டான். நேராக இவன் போவான். போய் பேசுவான் அந்த மீனவ அவர்கிட்ட. அந்த மீனவ தலைவன் சொல்லுவான், சரிப்பா நான் நீ சொல்கிற ரைட்டு, உங்கள் அப்பாவுக்கு நான் பொண்ணை கொடுத்துருவேன். ஆனால் இப்போ கேட்குறோம்ல, ரீமேரேஜ் பண்ணுறோமா இல்லையா? அப்போ ஒரு குழந்தை இருந்தால் ரீமேரேஜ் பண்ணிக்க மாட்டான். ஏற்கனவே குழந்தை இருக்குல்ல, இந்த குழந்தைய வளர்க்குறதா இவளுக்கு பிறக்கிற குழந்தைய பெற்றவன் யோசிப்பான். குழந்தை இல்லாதவங்களுக்கு ரீமேரேஜ் ஆகிடும். அப்போ சொல்கிறான், நீ நல்ல ஒரு வீரமான பையனாக இருக்க, என் பையன் என்னுடைய பேராக இருக்கானே சத்தியவதிக்கு பிறக்கிறவன், அவன் சாதாரண ஒரு மீனவ பெண்ணுக்கு பிறக்கிறவன், வீரமாக இருக்க மாட்டான். அப்போ நீ ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டேனா, இல்லாட்டி நீ ஒரு குழந்தைய பற்றி உனக்கு ஒரு குழந்தை வந்ததுன்னா அது ராஜவம்சத்தில் உள்ள குழந்தை வீரமாக இருக்கும். ஆனால் என் பேரன் பேத்தியெல்லாம் மீன் பிடிக்கவும் இதுவும் தான் லாய்க்கு. அப்போ ஈஸியாக மறுபடியும் என்னுடைய இவன் வந்து கீழ்நிலைக்கு வந்துருப்பாங்களே அப்படின்னா. அப்போ இந்த தேவவிரதன் சத்தியம் பண்ணுறான், இந்த சத்தியவதிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளைத்தான் நான் என்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்வேன். எனக்கு இதுதான் என்னுடைய வாழ்க்கை. நான் என்னுடைய காலம் உயிர் இருக்கும் வரை நான் வேறொரு பெண்ணை பார்க்க மாட்டேன், திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறேன். உடனே தேவர்களெல்லாம் பூமாறி பொழுது பீஷ்மனா செயற்கரிய காரியம் செய்தவன் அர்த்தம். செயற்கரிய காரியம் செய்தவன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுகிறார்கள். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லா காவியத்திலையும் படித்து பாருங்க, எந்த ஒரு காவியத்திலும் தந்தைக்காக மகன் பிரம்மச்சரியத்தை ஏற்றுக்கொண்ட பாத்திரம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய சோதனை வரும், கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் வரும். அப்போவே பண்ணிக்கொள்ள மாட்டார். கடைசி வரை கடுமையான பிரம்மச்சாரியாக இருந்து சத்தியவதிக்கு பிறந்த குழந்தைகளை அரண்மனையில் வைத்துக்கொண்டு, அதனால தான் தர்மத்தை கூட மீறிடுவார். பல இடங்களில் மீறி கடைசி வரை அந்த குழந்தைகளுக்கு ஆதரவாக இருந்தார். அந்த இடத்துல தான் எல்லா தேவர்களும் பீஷ்ம என்று பாராட்டி அவனை ஆசீர்வாதம் பண்ணினார்கள். அதனால தான் பீஷ்மரை கிருஷ்ணன் ரொம்ப மரியாதையாக இருப்பான். பீஷ்மரை சொல்லும்போது பிதாமகர்பான். இன்றைக்கும் பீஷ்மருக்கு இறந்த நாளில் நாம் தலையில் எருக்களை வைத்துக்கொண்டு பீஷ்மருக்கு தவசம் பண்ணுறோம் நாம் எல்லாருமே. பீஷ்மர் வந்து அவர் குழந்தை கிடையாது, நாம் எல்லாருமே பீஷ்மருக்கு பேர குழந்தைகள். அதனால் பீஷ்மருடைய நினைவு நாளில் நாம் எல்லாரும் தலையில் எருக்கலையை வைத்துக்கொண்டு பீஷ்மரை மோட்சத்துக்கு போகணும் நாம் பண்ணுவோம். கிருஷ்ணனே பண்ணான், அதனால தான் நாமளும் பண்ணுறோம். அதனால் பீஷ்மர் இன்னொன்று நமக்கு சகஸ்ரநாமத்தை கொடுத்தவர், அது பகவத்கீதைக்கு சமம்.
மகாபாரதத்தில் பகவத்கீதை 3 கீதை இருக்கு. பகவானால் கொடுக்கப்பட்டது பகவத்கீதை, பீஷ்மரால் கொடுக்கப்பட்ட பீஷ்ம கீதை, விதுரன் நீதி சொல்லுவான் அது விதுர கீதை. விதுரன் அவனோட சில தத்துவங்கள்லாம் சொல்லுவான், அது பேர் விதுர கீதை. 3 கீதை இருக்கு. அப்படிப்பட்ட இல்லை, அதான் சொல்கிறேன், மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் ஒரு சொல். தேவர்களெல்லாம் கூடி சந்தனுவை ஆசீர்வாதம் பண்ணி சந்தனுவையை பாராட்டி இந்த மாதிரி குழந்தை பெற நீ புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி பாராட்டி பீஷ்ம பீஷ்ம பீஷ்மன்னு சொல்கிறாங்க. அப்போ பீஷ்ம என்றால் செயற்கரிய காரியத்தை செய்தவன். இந்த உலகத்தில் யாருமே குழந்தைக்காக மறுகல்யாணம் செய்யாத தகப்பன் இருப்பான். ஆனால் வயதான தகப்பனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக, அவனுக்கு திருமணம் செய்வதற்காக, அவனுக்கு பெண் கேட்டு அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சவன் இவன் தான். தகப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தவன், தகப்பனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக தான் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து அவனுடைய சிற்றன்னை பெற்ற குழந்தைகளை வளர்த்து அதுகளை அவர்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை தியாகம் செய்தவன். அதனால இவன் தந்தை மகற்காற்றும் நன்றி இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் ஒரு சொல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் ஒரு சொல். அந்த ஒரு பேரை வாங்கி கொடுத்தா போதும். குழந்தைகளை இந்த மாதிரி திருக்குறள்லாம் கேட்டாவே கெட்ட வழியில் போகிறவங்க கூட தெரிஞ்சிடுவான். ஒரு தாய் எப்படி இருக்கணும், தந்தை எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும் என்பதை 1.25 வரியினால் விளக்கின உத்தமர் வள்ளுவர் என்பதை கூறி மக்கட்பேரை இதோடு நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீர் இயலாதே இறைவா நீதாராய் பறையேலோ வர்பாவாய் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோ ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறோ ரொம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.